ஹவு டு ஐ மேனேஜ் மை டைம் அதை பார்த்தா எனக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றும் இல்லை, நான் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். யூஸ்வலி பார்த்திங்கன்னா நான் ஒரு வேலையை வந்து எப்போவுமே தள்ளி போட மாட்டேன், அப்போவே வந்து செய்கிறது தான் ட்ரை பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு வேலையை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி வச்சுப்பேன். இவ்வளோ தான் ஒர்க் அப்படின்ற மாதிரி மைண்டில் சிம்பிளிஃபை பண்ண வச்சுப்பேன். இன்னொன்று என்னென்னா, ஒரு வேலை கஷ்டமாக இருக்குன்னா அந்த வேலைக்கே ஃபஸ்ட்டு நான் போகவே மாட்டேன். அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். ஸோ மார்னிங் தான் எனக்கு மேக்ஸிமம் ஒர்க் இருக்க மாதிரி இருக்கும். எப்போவுமே வீடு வந்து நைட்டே வந்து நீட் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 minutes ரீசெட் தான். அதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஹாலை நீட்டாக வச்சுக்கிறது, பெட்ரூமை நீட்டாக வச்சுக்கிறதுக்குலாம் ரொம்ப டைம்லாம் இல்லை, ஒரு 5 minutes தான் தேவைப்படும். ஸோ டெய்லியுமே நான் வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணுவேன். ஸோ அதை டெய்லி ஈவினிங்கே மடித்து வச்சுருவேன். அது எவ்வளோ வரப்போகுது, கொஞ்சம் துணி தான் வரப்போகுது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்திரிச்ச உடனே ட்ரெஸ் எல்லாம் வந்து துவைக்க போடுறது தான், வாஷிங் மிஷினில் போடுறது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஒர்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் மற்ற ஒர்க் எல்லாமே நான் பண்ணுவேன். எல்லா ஒர்க்கையும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒர்க்கை டெய்லியுமே வந்து ரெகுலரைஸ் பண்ணி ரொட்டீனில் கொண்டு வரும்போது இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். மொத்தமாக பாத்திரம் சேர்த்து வச்சு கழுவுறதோ, மொத்தமாக சேர்த்து வச்சு துணி துவைக்கிறதோ, இல்லை மொத்தமாக ஒரு நாள் வந்து வீடை மாப் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு வந்து கண்ணில் வந்து ஒரு குப்பை பட்டுச்சுன்னா அப்படியே க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அப்பப்போ பர்பஸாகவே குழந்தைய வச்சுருக்கிறனால அப்பப்போ பர்பஸாகவே வந்து தொடப்பேன். அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி வீக்லி ஒன்ஸ் ஆர் மாப் பண்ணுற மாதிரி நான் அஷூரன்ஸ் பண்ணிப்பேன். பட் இட்ஸ் நாட் எனி ஃபிக்ஸ்டு டே, மோஸ்ட்லி சண்டே, பட் அதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எந்திரிச்ச உடனே ஒரு 10 minutesக்குள்ளே நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னா, துணியெல்லாம் போட்டதுக்கப்புறம் அடிக்கடி வெயிட் செக் பண்ணுவேங்க. இந்த ஒரு ஹேபிட்டை மட்டும் மாற்றியே ஆகணும். இப்போ வந்து 61.75 இருக்கேன். எப்படியாவது வெயிட்டை கம்மி பண்ணியே ஆகணும்னு ரொம்ப தீவிரமாக இருக்கேன். நேற்று பயங்கரமான சாப்பாடு பிரியாணி, அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸாக இருக்குது. எப்போவுமே வாட்டர் டெய்லி குடிப்பேன். ஒரு 3 liters குடிக்கிற மாதிரி எய்ம் பண்ணியிருக்கேன். இது ஒரு 1 liter ஜக்கு, இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 3 times வந்து குடிக்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எப்போவுமே வெசல் வாஷிங் வந்து வைக்கவே மாட்டேன், அப்பப்போ வாஷ் பண்ணிடுவேன். ஸோ எப்போவுமே சிங்கில் வந்து பாத்திரங்கள் இருக்காது. ரேர்லி ஒரு 2 times மட்டும் அப்படி விட்டுருக்கேன், அவ்வளோதான். அதுவுமே நைட்டு கெஸ்ட்டு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு அவங்க போகிறதுக்கு. ஸோ அந்த டைமில் மட்டும்தான் விட்டுருக்கேன். அண்ட் 10 o'clock மேலே நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். அதுலேயும் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். ஸோ எப்போவுமே கவுண்டர் டாப் வந்து க்ளீனாக தான் வச்சுப்பேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குட்டீஸ் தூங்குறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் மட்டும் க்ளீன் பண்ணலை. அப்போயுமே வந்து வெசிலெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இது மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ வீடு நீட்டாக இருக்கிறத அஷூரன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அடிக்கடி. இப்போவுமே பெரிய டஸ்ட்டெல்லாம் இல்லை, பட் ஸ்டில் ஒரு 2-3 minutesல ஜஸ்ட் அப்படியே வைப் பண்ணி விட்டுருவேன், அதாவது கூட்டி விட்டுருவேன். பெட்ரூமும் சரி, எல்லா ரூமுமே சரி. அதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஏன்னா அவசர கொடுக்க மாதிரி கூட்டுற அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா கூட என்ன திட்டுவாங்க. பட் ஸ்டில் அவ்வளோ குப்பைலாம் ஒன்றும் இருக்காது. பெருசாக குப்பை போட மாட்டேன். நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் மாதிரி போடவே மாட்டேன். அந்த மாதிரி தான். குழந்தையோட ட்ரெஸ்ஸை இல்லைனா குழந்தையோட விளையாட்டு ஜாமான் மட்டும் இருக்கும். அதை என்ன பண்ணுவேன்னா, ஒரு பேக்கில் போட்டு வச்சுருப்பேன். அப்படியே கொட்டி விட்டுட்டு திருப்பி அதிலே பொறுக்கி போட்டு வச்சுருவேன். உடனே அவன் போய் தூங்க போனால் உடனே பொறுக்கி போட்டுருவேன். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கிறது தான் நான் பார்ப்பேன். அண்ட் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காலையில் கண்டிப்பாக மேண்டேட்டரியாக 30 minutes வந்து குக்கிங்க்கு முன்னாடி, அப்படி இல்லைனா குக்கிங் பண்ணும்போது ஏதாவது வேக வைக்கும் போது சைமல்டேனியஸாக ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு டயாசிஸ்டிக்கையும் க்யூர் பண்ணியே ஆகணும். அதே சமயத்தில் என்னோடய பேக் பெயின்லேருந்து நான் வெளியே வந்தே ஆகணும்னு ரொம்ப ஸ்டபர்னாக இருக்கேன். தாங்க முடியல இந்த முதுகு வலி. ஸோ அதுக்கு வந்து என்னோடய கோர் மசில்ஸ்லாம் ஸ்ட்ரென்த் ஆனாதான் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து பெருசாக வாக்கிங் கிடையாது, இது சும்மா வார்ம் அப் மாதிரி. ஈவினிங் வந்து கண்டிப்பாக 30 minutes ஏதாவது பாட்டு கேட்டுட்டோ யூடியூப் கேட்டுட்டோ அந்த மாதிரி வந்து வாக்கிங் போவேன். சம்டைம்ஸ் அவன் பார்த்துப்பாங்க, அப்படி இல்லைன்னா நான் அவனை தூக்கி வச்சுட்டே கூட நடப்பேன். தட் இஸ் நாட் ரெக்கமெண்டட், பட் ஸ்டில் அப்படியாவது நான் அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ என்னோடய ஆக்டிவிட்டீஸ், அதோட என்னோடய பர்சனல் கேரையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னோடய டைமில். அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் நிறையா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து சொல்கிறீங்க இந்த மாதிரி, எங்களுக்கு சுத்தமாக டைமே இல்லை, வீடு க்ளீன் பண்ணுறது அதுக்கே எங்களுக்கு டைம் போயிடுது, சமைக்கிறதுலே டைம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. எனிஹோ நான் இப்படி தான் வந்து மினிமலாக இருக்கேன். ஸோ மார்னிங் வந்துட்டு ஃபுட்டு வந்து நான் தான் போடுவேன், ஈவினிங்கும் நான் தான் ஃபுட்டு போடுவேன் மீனுக்கு. டேங்க் க்ளீன் பண்ணுறது வந்து வீக்லி ஒன்ஸ் அது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பண்ணிவிடுவாங்க. இது ரொம்ப ஈஸி ஒர்க் இல்லையா, அதனால் இப்போ வந்து ஒரு டச் வீடுன்னு சொல்லிட்டு ஒரு வீட் பிளான்ட்டை வாங்கி மேலே அப்படியே படர விட்டுறலான்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அது ஸோ தட் இன்னும் கொஞ்சம் வீடு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் க்ரீன் பிளான்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா. இது வந்து மண்ணெல்லாம் கிடையாது, ஸோ தண்ணி அப்படின்றனால இது நல்லா வளரும், இல்லை பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் இல்லைல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நான் அந்த மெயின்டெனன்ஸ் பற்றி யோசிப்பேன், நம்மளால் பண்ண முடியுமா முடியாதா. அதாவது எனக்கு வந்து க்ளீனாக இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு, அதில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை தான் நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி பண்ண பார்ப்பேன். அண்ட் இன்றைக்கி டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அண்ட் தென் நேற்று வச்ச குழம்பு இருக்குது. அதாவது மதியம் தான் பண்ணது, ஸோ அது வந்து காலையில் இருக்குது. அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம்
மேக்ஸிமம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஈஸி டு குக்காக தான் இருக்கும். அதாவது லைக் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு மட்டும் யூஷுவல் ஃபுட் லைட்டாக உப்புமா, லைட்டாக வந்து சேமியா அந்த மாதிரி பண்ணுவேன், இட்லி, தோசை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலடு இல்லைனா என் குட்டீஸ்க்கு பண்ணுற ராகி கூழ், அரிசி கஞ்சி இந்த மாதிரி தான் நான் வந்து குடிப்பேன். பெருசாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். குழம்பு, சட்னி அந்த மாதிரிலாம் வந்து என் ஹஸ்பண்ட் மட்டும் பண்ணுவேன். அதுவும் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். எல்லா டிஷ்ஷஸுமே அப்படி தான் பண்ணுவேன். சண்டே மட்டும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு என்வி நல்லா பண்ணுவேன். அதுக்கு என் ஹஸ்பண்டுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ வந்து கோதுமை வந்து காய வச்சிட்ருக்கேன். ஏன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து கோதுமை வாங்கி அரைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னோடய அம்மா வந்து எப்போவுமே பேக்கேஜ் ஐட்டம்ஸ் வந்து வாங்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் அவங்க கையாலேயே பண்ணணும்னு நினைப்பாங்க. நான் பார்த்தேன், இது ஒன்றும் பெரிய வேலை இல்லையே, சும்மா கழுவி காய வச்சு அப்புறம் மிஷின் அரைக்க போகுது, நம்மளாம் அரைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் அதை ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ சுத்தமாக ஸ்லிப்பர் வந்து போடுறதே இல்லைங்க. ஸ்லிப்பர் போடாமல் இருக்கிறதே இல்லை. வெளியில் அந்த ஸ்லிப்பர், வீட்டுக்குள்ளே இந்த ஸ்லிப்பர், இப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கால் இதை சொன்னால் எப்படி ஏற்றுப்பீங்கன்னு தெரில. கால் குளிக்கும் போது காலை நல்லா தேய்க்கிற மாதிரி இருக்குது. இப்படின்னா கால் அழுக்கே ஆகிறதில்ல. அண்டு அந்த வெடிப்பெல்லாம் வராமல் இருக்குது. அதனால் ஸோ சாரி, அதெல்லாம் வந்து எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு வந்து அந்த வெடிப்பு ரொம்ப ஹர்ட் ஆகுதுங்க, ரொம்ப வலிக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். யூஸ்வலி வந்து வீட்டுக்குள்ளே ஸ்லிப்பர் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நானுமே முன்னாடியெல்லாம் நிறைய பேர் போட்டிருக்கிறத பார்த்து என்னடான்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ எனக்கு ஏன் அப்படின்னு சொல்லி புரியுது. மார்னிங் வந்து எப்போவுமே நியூஸ் ஆர் சாங், என் மூடை பொறுத்து மேக்ஸிமம் நியூஸ் தான் வந்து பார்ப்பேன், என்ன நியூஸோ. அதுவும் இன்றைக்கி வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டு சொல்லவா வேணும், ரொம்ப ஈகராக இருந்தேன். ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ அதை லைவில் அப்படியே போட்டு விட்டுட்டு எக்ஸசைஸை வந்து பண்ண வேண்டியதான். ஸோ எனக்கு வந்து டயாசிஸ் ரெக்டி அப்படின்னு ஒன்று இருக்குன்னு முன்னாடியே நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். எப்போவுமே லேடிஸ் வந்து நம்மளோட பர்சனலோட ஹைஜீன் அண்ட் நம்மளோட ஹெல்த்லேயுமே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண, வேறு எதுக்காகவுமே அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. பிகாஸ் நீங்கள் உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்குற மெயின் வெல்த்தே பார்த்தீங்கன்னா இருத்தலின் வலிமை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்கன்றதே அவங்களுக்கு ஒரு பயங்கரமான தைரியம். ஸோ உங்களுக்கு நீங்களே வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாத்தையும் உங்களே இழந்தெல்லாம் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு யோர் செல்ஃப். அதுக்கப்புறம் தான் உங்கள் ஃபேமிலி வந்து நல்லாயிருக்கும். இது வந்து என்னோட ஒரு அசைக்க முடியாத கருத்து. அண்ட் இதை நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து கற்றுக்கிட்டேன். அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஐ மேனேஜ் மை டைம். இதுக்கு சைடில் அப்படியே வேக வச்சுருப்பேன், இல்லைனா ஏதாவது சமைப்பேன். இது முடிச்சுட்டு குட்டீஸ் தூங்கினதுக்கப்புறம் லஞ்ச் சமைப்பேன். வித்தின் 45 minutes to 1 hour முடிச்சிடுவேன். ஸோ இப்படி தான் என்னோட டைமை மேனேஜ் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.